எனக்காக எனக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்த நாள். அதனால சூப்பர் சூப்பர் சூப்பர். பிசாசு இப்போதான் மின்னலை போல கீழே விழுந்து அவன் சாம்பலாகிறான். அல்லேலூயா. நீங்கள் அதிகாரத்தோட சொல்லும் பொழுது பிசாசு என்ன ஆகிறான்? கீழே விழுந்து சாம்பல். அருமையான அன்பையா ப்ரேயருக்கு முன்னாடி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் எகிப்தியை போல் அடிமையில் கிடக்கிறோம். நம்மளை எல்லாம் மோசையை போல் ஆண்டவராக இயேசு இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி எங்கே கொண்டு போக வந்திருக்காரு? கானானுக்கு கொண்டு போக வந்தார். மோசே மக்களுக்காக ஜீவனை தரலை. நம்ம ஆண்டவராக இயேசு என்ன கொடுத்துருக்காரு? உங்களுக்காக எனக்காக இந்த கானான் பிரயாணத்தில் அவர் சும்மா நம்ம கூட வரலங்க. அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால மோசைக்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல? மக்களுக்காக ஜீவனை கொண்டு போய் கொடுக்க முடியல. கடைசியில் கொண்டு போய் சேர்க்க அவரால் முடியல. ஆனால் உங்களுக்கும் எனக்காக வந்த ஆண்டவராக இயேசு நம் ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்து அவரோடு நம்மை கொண்டு போய் கானானிலே சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அதை நினைவு கூறும் நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, எப்பவுமே இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, எப்படி வேணா நீங்க சொல்லுங்க, அந்த நாள்ல அநேக சபைகளில் என்ன பேசப்படும்? முக்கால்வாசி 7 வார்த்தை. நாம் கூட அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அது என்னென்ன வார்த்தைகள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாம. ஃபர்ஸ்ட் வேர்டு. செகண்ட், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சரி. மூன்றாவது, ஸ்திரீயே, அதோ உன் மகன், உன் தாய் அப்படின்னு சொன்னார். 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். 6வது வார்த்தை, ஃபினிஷ்ட், முடிந்தது. 7வது வார்த்தை, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அந்த வார்த்தை. இதையே திரும்ப எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு? உங்களுக்கு தான் சூப்பராக தெரியுது. அதனால் இன்னைக்கு இது பிரசங்கம் அல்ல. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த 7 வார்த்தைகளும் தேவனால் அருளப்பட்டது, அற்புதமான வார்த்தைகள். ஆனால் அவர் இந்த சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மேன்மையாக இருந்தாலும் கூட சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. நாம் இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. இயேசு பேசினார், நீ சொன்னமா. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஒண்ணுமே அவர் பேசல. அவர் ஒண்ணுமே சொல்லாததும் அவருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. நம்ம பேசி தான் கெட்டு போகணும். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பேசாம இருந்து ஞானவானாய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல ஒரு வார்த்தையும் பேசல. ஏன்னு சொன்னா, இந்த ஏரோது அவர்கிட்ட வந்து ஏதாவது பேசணும், அவர் பேசுறத நான் கேட்கணும்னு எதிர்பார்த்து வந்து தான் அவர்கிட்ட பேசுறார். ஏன்னா அநேக அற்புதங்கள் இயேசுவினால் நடந்தது, அநேக ஆச்சரியங்கள் நடந்தது, இயேசு அதிசயங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்ட ஏரோது அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படியா இருக்கும் என்பதை கேட்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அந்த இடத்துல வந்து அவரை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம் வந்துச்சான். அப்படி கேட்கும் போது நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, ஏறுறது எவ்வளோ ஆசையாக எவ்வளோ பாசமாக ஏசப்பாட்ட பேச வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? ஒரு ராஜா இவர் அடிமையாக வந்து அந்த இடத்துல ஒரு என்னவா போயிருக்காருங்க,
காவலில் வைக்கப்பட்ட ஒரு மனிதனாக போயிருக்கார். அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆசையாக வந்திருக்காரு. ஏரோது எவ்வளோ நல்ல மனுஷன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் ஏன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கக்கூடாது, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மையாக அவன் என்ன நோக்கத்தோடு வந்தான் என்று சொல்லி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் காற்பாங்க தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இப்ப ஏரோது யாரு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏரோது யாருன்னு? அந்த ஏரோது யாருன்னா அந்திபாஸ். ஏரோது என்பது நம்ம ராஜான்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. ஆனால் அவரோட பேர் என்னன்னா அந்திபாஸ். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணி கொன்று போட்ட ராஜா தான் இந்த ஏரோது. ஸோ இப்போ இந்த ஏரோது நினைக்கிறான், நம்ம யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டோம், கொன்று போட்டுட்டோம். இப்போ அவரை போலவே இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு இவர் கேள்விப்பட்டிருக்காரு. அவர் இவரை விட பயங்கரமாக அற்புதங்களை செய்கிறார். அவருடைய வார்த்தைகள் மகா அதிகாரத்தோடு வெளிப்படுகிறது, அதிசயமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவரை பார்க்க வேண்டும் அவன் விரும்பினானா. இவன் பார்க்க வந்த நோக்கம் என்ன? இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் வார்த்தை இப்படியெல்லாம் அற்புதம் செய்து ஆச்சரியம் செய்து அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்களே, இவர் யார் என்பதை அறியும்படிக்கு ஏரோது அவனோட பேசினார். அல்லேலூயா. அருமையான தேவஜனுடைய உள்ளான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வேடிக்கை பொருளாக வச்சு இவங்கிட்ட என்ன வெளிப்பட போகுது, இவர்கிட்ட என்ன வெளிப்பட போகுதுன்னு இவரால் என்ன ஆச்சு அதை பார்க்கணுன்ற என்ன மனப்பக்குவத்தோட வந்தானா, கேலி செய்கிற மனப்பக்குவத்தோட, வேடிக்கை பார்க்கிற மனோபக்குவத்தோட, அவரை பற்றி உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் வரல. அவர் வேடிக்கை பார்க்கும்படி, அவரை வச்சு வேடிக்கை காட்டுறதுக்காக அந்த இடத்துல அவரிடத்துல பேசுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, அமைதியில் இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவருடைய சிலுவையின் பாடுகளை வேடிக்கை பார்க்குற கூட்டமாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பதில் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது, உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. அவர் அமைதியாக தான் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வேடிக்கை பார்க்குற கூட்டமாக நம்ம இங்கே வரக்கூடாது. ஏதோ பாரம்பரியமாக பெரிய வெள்ளினா ஆலயத்துக்கு போகணும், செய்தி கேட்கணும், ஏதோ அங்கே போய் உட்காந்துட்டு வரணும்பா. இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கு அவர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தவறால் ஆகிட போகுது, என்ன தவறால் முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிற கூட்டத்துக்கு பதில் அமைதல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னொரு ஆள் அவரை பார்க்க வந்தார். எப்படி தெரியுமா? நீங்கள் அதே லூக்கா 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ ஏரோதும் பார்க்க வந்தாருங்க. ஆனால் எப்படி பார்க்க வந்தாரு? அவரை வேடிக்கை காட்ட வந்தாரு. ஆனால் இங்கே ஒரு மனிதன் பார்க்க வந்தார். எப்படி பார்க்க வந்தாரு? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. இது யாருன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சகையு அவன் பாவியான மனிதன், அவன் அக்கிரமம் செய்த மனிதன், மக்களால் நிராகரிக்கப்பட்டவன், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவன். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டாச்சு, இயேசு எப்படிப்பட்டவர்பா, நான் அவரை என்ன பண்ணினோம், அவர் எப்படிப்பட்டவர். அநேக அற்புதங்கள் அவரால் நடக்குது, ஆச்சரியங்கள் நடக்குது, அநேக சொஸ்தம் அடைகிறாங்க. அவரும் கேள்விப்பட்டார் அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் அறிய வேண்டும் என்கிற உள்ளான ஆசையோடு, ஏக்கத்தோடு, அவரை காண வேண்டும் என்கிற வாஞ்சையோடு வந்த சகையவை பார்த்து ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்றார், சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் வாசற்படியிலே கதவை தட்டுகிறேன், ஒருவன்
கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இது அவிசுவாசிக்கு பேசுற வார்த்தை இல்லைங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய இருதய கதவையும் தேவன் அனுதினம் தட்டி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு வாசம் பண்ண வேண்டும், நான் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நான் உன்னோடு வாழ வேண்டும் என்று அந்த ஏக்கத்துக்காக தான் இயேசு சிலுவையிலேயே மரித்தார். அல்லேலூயா. என் ஜீவனை நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நான் உன்னோடு வாசம் பண்ண வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற பாவம் நான் உனக்குள்ளே வர முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது. அந்த பாவத்தை நான் வெளியே எடுத்து நான் உனக்குள்ளே வாழ வேண்டும் என்கிற ஏக்கத்தின் பிரதிபலிப்பு தாங்க சிலுவையின் மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தை எடுத்து நமக்குள்ளே வாழ வந்த ஆண்டவராகிய இயேசுவை வேடிக்கை பார்த்து வந்தீங்கன்னா வேடிக்கையாக தான் போயிடுவோம். ஆனால் உண்மையா சகையவை போல மனம் திறந்தவரை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் இந்த சிலுவை எனக்காக, இந்த மரணம் எனக்காக, என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆசையாய் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால், இந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், கண்ணீரோடு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், உண்மையான அர்ப்பணத்தோடு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல 9வது வசனத்தை வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இயேசு சகையவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. வந்து பார்க்க வந்தது எத்தனை பேருங்க? அவர் பொண்டாட்டி, அவர் பிள்ளைங்க எல்லாருமா வந்தாங்க. யார் வந்தா? யாருங்க வந்தா? சகைய ஒரே மனுஷன் தான். அந்த ஒரு மனுஷன் தாகத்தோடு, ஆசையோடு, பாசத்தோடு இயேசுவின் சிலுவையை பார்க்க வந்தால் எத்தனை பேருக்கு ரட்சிப்புங்க? முழு வீட்டுக்கும் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் தாகத்தோடு அவரை பார்த்தா போதும், சிலுவை நோக்கி பார்த்தா அத்தனை பேரையும் தேவன் குணமடைய செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை நோக்கி பார்த்தா அத்தனை பேருக்கு தேவன் விடுதலை தருகிறார். வார்த்தைகள் இப்படிதான் சொல்லுது. அவருடைய சிலுவையின் மரணத்தினால பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ளே வர முடியாதபடிக்கு, உங்களை ஆள முடியாதபடிக்கு அவருடைய சகல கிரியைகளையும் அதிகாரங்களையும் அவன் உரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவஜனமே, அதை உண்மையா உணரணும், அதை உண்மையா உணரணும். தேவனுடைய சமூகத்தை அசட்டையா எண்ணாதபடி, ஏனோ தானோ என்றோட பாதத்தில் வந்து அமராதபடிக்கு உத்தம இருதயத்தோட, உண்மையுள்ள இருதயத்தோட, உண்மையான பக்தியோட, உண்மையான பாசத்தோட அந்த சிலுவையை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில ஒரு மனுஷன் பார்த்தா கூட போதும், வீட்டில் எல்லாருக்கும் ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரட்சிப்பு, உன் ஜாதி ஜனங்களுக்கு ரட்சிப்பு, உன்னை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மௌனத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குங்க. அவர் அமைதலாம் இல்லை, இதை பதிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ உண்மையை என்னை நோக்கி பார்க்கணும், உண்மையை என்னை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அருமை தேவஜனமே, சிலுவையை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. சகலவற்றில் தேவன் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு, அவரை உதாசீனம் பண்ணிக்கிட்டு, கேலியன் குத்துமா அவர் முன்னாடி உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பேசவே மாட்டேன், நான் அமைதியாக வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எனக்கு எது வேணுன்றதை நாம தான் டிசைட் பண்ணோம். 2வது காரியம், அதை லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சிலுவையில் போகும்போது ஏரோதுகிட்ட நைட்டு பேசிட்டாரு. 2வது சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அநேக ஸ்திரீமார்கள், அவர் மேல் பாசமாக இருந்தவர்கள், அவர் அதிகமாக நேசித்தவர்கள், பெருங்கூட்டம் அவருக்கு பின்னால போச்சு. அல்லேலூயா. பெரிய கூட்டம் போச்சு. அந்த பெருங்கூட்டத்தில் அநேக ஸ்திரீமார், நமக்கு தான் அது பழக்கப்பட்ட விஷயமாச்சு, சின்ன விஷயம்னாலும் பொல 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 என்ன பண்ணிடும், கண்ணீர் கொட்டிடும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ண வேண்டாம், அழாதன்ட்டார். எதுக்கு அழாத? நீ லூசு மாதிரி எனக்காக எழுதுனுங்காத. நான் சிலுவையை தூக்கிட்டு போகிறேன், அதை உன்னை காப்பாற்றத்தான்.
நீ எனக்காக எதுக்கு துக்கப்பட்டு அழுதுட்டு இருக்க? எனக்காக நீ ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? நீ எதுக்காக அழணும்? நீ அழணும், அழக்கூடாது, ரெண்டுத்தையுமே ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ அழாதனே சொன்னாரு, ஆனா அழுன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அழ சொன்னாரு, எதுக்கு அழ வேண்டாம்னு சொன்னாரு? நீ என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், என்னை பத்தி பரலோகம் கவலைப்பட்டுக்கும். என்னை அனுப்பினவர் என்னை அறிந்திருக்கிறார், நானும் அவர் அறிந்திருக்கிறேன். நான் எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன் எல்லாம் எனக்கு தெரியும். ஐ நோ ஆல் த திங்ஸ். நீ எனக்காக அழ வேண்டாம். நீ யாருக்காக அழணும்? நீ யாருக்காக அழணும்? நீங்க யாருக்காக அழணும்? உனக்காகவும் சொல்லுங்க, எனக்காகவும், என் பிள்ளைகளுக்காகவும் சொல்லுங்க. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை எச்சரித்து சொன்ன வார்த்தைங்க இது. உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. ஏன் தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க 29ஆம் வசனத்தை. மலடிகள் பாக்கியவதி என்று. ஆமா, பிள்ளை பெறாத மலடிகள் பாக்கியவதிகளாம். அவர் சிலுவைக்கு போன முன்னாடி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னா நான் சொல்றேன், வாசிங்க. பிள்ளை பெறாத மலடிகள் பாக்கியவதிகள், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கிய முலைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்ததால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். எனக்கே இந்த பாடு, உனக்கு என்னெல்லாம் பாடு வரப்போகுதுன்றத முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, நீங்க மத்தேயு 24:21 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:21 வசனம். ஏன் ஆண்டவர் பிள்ளை பெறாத மலடிகளை அங்கே ஆண்டவர் திரும்ப சொல்லியிருப்பாரு. பால் கொடுக்காத முளைகளும் பிள்ளை பெறாத மலடியும் மகிழ்ந்திருங்கன்னு ஆண்டவர் திரும்ப 24ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பாரு. அங்க என்ன சம்பவம் என்று சொன்னால், கடைசி நாட்களில் நடக்க போகிற, கடைசி முடிவில் நடக்க போகிற, உலகத்தின் முடிவில் நடக்க போகிற சம்பவங்களை அங்க விளக்கி காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தைகளை சொல்றார். 24:21 வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டான நாள் முதல் இதுவரைக்கும் இதுவரைக்கும் இவ்வளவு நாள் நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நாளும் பார்த்தீங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வாசிங்க. இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். என்னங்க இப்பதான் நமக்கு சுகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க எத்தனை பேர் முறுமுறுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மெல்லாம் சுகமா இருக்கிறோம். யாரும் நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, யாரும் நமக்கு எந்த வேதனையும் கொடுக்கல. இப்பவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கதறி அழுதுகிட்டு இருக்கோம். இந்த வலி அந்த வலி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த புலம்பல் அந்த புலம்பல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நடக்கிறதெல்லாம் மேட்ரே இல்லம்மா. இனி வர காலங்கள் எப்படி இருக்கும்? மகா உபத்திரவத்தின் காலம். எப்படி கட்ட காலம்? மகா உபத்திரவத்தின் காலம். வாசிமா. அப்பொழுது மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. எல்லாரும் அந்த நாளை சந்திச்சாகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ. இப்ப நீங்க கவனிங்க. தெரிந்து கொல்லப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள், இந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் உங்களுக்கும் எனக்கு குறைக்கப்படும். யார் நிமித்தமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் நிமித்தமா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் யாரு அப்படின்னா, அவர் கூட்டவரே ஓடி வந்து அவருடைய பாதத்துல உட்கார்ற ஆளுங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கூப்பிட்டவனே அவருடைய பாதத்துல வர்றவங்க, எப்பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களின் நிமித்தமாய் தேவன் இந்த மகா உபத்திரவத்தின் நாட்களை குறைக்கிறார். அந்த உபத்திரவ நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எரேமியா மூலமா ஆண்டவர் பேசியிருக்கார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 16ஆம் அதிகாரம், ஏன் ஆண்டவர் உனக்கும் பிள்ளைகளை பத்தி நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானே. இந்த உண்மையா சொல்றேன், இந்த கடைசி நாட்களில் நிறைய கொள்ளையடிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் தான். வாலிப பிள்ளைங்க தான் அன்னைக்கெல்லாம் பாவத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன 2 வயசு குழந்தைங்களே என்ன பண்ணுறாங்க?
பாவத்தை கற்றுக்கிறாங்க, அநியாயத்தை கற்றுக்கிறாங்க, அக்கிரமத்தை கற்றுக்கிறாங்க. இந்த 2 வயதில் அவளுக்குள்ள பாவம் பெருகி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் அக்கிரமத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, அநியாயத்தை கற்றுக்கொள்றாங்க. கற்றுக் கொடுக்கவே வேணாம், அவங்களே கற்றுக்கிறாங்க. எதன் மூலமானு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு என்னதுனே தெரியாது, ஆனால் செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. அது என்னதுனே தெரியாது, ஆனால் அந்த ஆசைப்பட்டு என்ன பண்ணுது, செயல்படுது. அதெல்லாம் பார்த்து 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 ப்ராக்டிஸ். பாவம் எப்படி பெருகுது. நீங்கள் நம்மளை பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் அக்கிரமம், எந்த பக்கத்தில் நடந்தாலும் அநியாயம். கடைசி நாட்கு இப்படி தான் இருக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உனக்காகவோ உன் பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் அழுங்க. எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க. எரேமியா 16 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். எரேமியா சொல்றார், இந்த இடத்துல என்ன வைக்காத, உன் பிள்ளைகளை வைக்காத, உன் பிள்ளைகளை உன் குமாரரும் உன் குமாரத்தையோ இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் வாசிங்க. இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும், இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொடியதான வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் எருவாவார்கள், பஞ்சத்தினாலும் போவார்கள். காலையில் திடீர்னு அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணவொடனே ஒரு காரியத்தை நான் சர்ச் பண்ண போட்டவொடனே ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் அவர் வீட்டில் அவரோட 5 வயசு பிள்ளை தங்கியிருக்கிறாங்க. அப்போ எதிரி நாட்டு இப்போ நடந்துட்டுருக்க இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற இந்த சண்டையினால் ஒரு ட்ரோன் அது பாம் போட்டு அந்த சபைக்கு முன்னாடி அவங்க சின்ன வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. போட்ட அந்த வெடியினால் அந்த தகப்பனும் அந்த 5 வயசு பிள்ளையும் மறிச்சு போச்சு. எவ்வளோ சோகமான கதை இல்லை? எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, எங்கே சண்டை நடக்குது, யாருக்கு யார் சண்டை நடக்குது, யார் பாம் போட்டால் செத்தது யார்? இது போல் எத்தனை குழந்தைங்க இந்த சண்டையினால், தேசத்துக்கு தேசம் நடக்கிற சண்டையினால் எத்தனையோ குழந்தைங்க கை கால் அடிபட்டு அதுங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள் வெட்டப்பட்டு எவ்வளோ பெரியவங்க உபத்திரவப்பட்டால் அது ஈஸியாக நமக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், வாய் திறந்து நம்ம கஷ்டங்களை சொல்லலாம். இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது சொல்ல முடியும். இந்த 5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, கை குழந்தை, இதுகளுக்கெல்லாம் என்ன சொல்ல தெரியும்? எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடைசி நாட்களில் இதெல்லாம் கண்களுக்கு முன்னால் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த அழிவோ நாசமோ உனக்குள்ளே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணாத, உன் பிள்ளைகளை இங்கே விடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நிலைமை எங்கே தூக்கின்னு ஓடுறது நம்ம பிள்ளைங்கள. அப்போ என்ன செய்யணுங்க? என்னங்க செய்யணும்? கண்ணீர் விட்டு கதறி அழணும். ஏடி என் பிள்ளைகளுக்கு வேதனை வராதபடி பஞ்சத்தினாலும் பட்டினினாலும். ஒருவேளை நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எத்தனை வேலை வேணாலும் நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்னால் பட்டியில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டினியில் துடிக்கிறாங்க, பசியில் வேதனைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பெற்றோர் நீங்கள் தாங்கிக் கொள்ளுவீங்க? தாங்குவீங்களா? தாங்க தைரியம் இருக்கிறவங்க தைரியமாக இருங்க, அசால்ட்டாக இருங்க, உங்கள் இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழுங்க. ஆனால் நான் சொல்கிறேன் தெய்வஜனமே, கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, யார் ஒருவர் வசனத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்னால் நிலைநிறுத்தி கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ள போகிறீங்களோ அவங்க தலைமுறைகள் தான் பாதுகாக்கப்பட போகுது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? நீங்க அப்படியே வாசிச்சு முடிச்சிருங்க 6ஆம் வசனம் வரையிலும். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்காக பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டையடித்துக் கொள்வாரும் இல்லை. இப்ப முதல்ல இங்க சொல்லப்பட்ட 6 வசனத்துல பாதிப்பு யாருக்கு தான் இருக்கு? ஒரு பிள்ளைக்கு ஒரு உபத்திரவம்னா தகப்பன் கூட கொஞ்சம் கல் நெஞ்சா உட்காந்துருவார். ஆனால் தாயால் என்ன பண்ண முடியாது, தாங்கிக்கவே முடியாது. தாங்குற சக்தி பெண்களுக்கு
கிடையாது. அதனால தான் சொல்லிட்டேன், பிள்ளை இல்லாத மலடியே மகிழ்ந்து குளிர். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அப்பாடா எனக்கு பிள்ளை இல்லைடாப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். பிள்ளை வச்சிருக்கிறவங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இன்னும் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, 3rd வேர்ல்டு வார் எந்த நிமிஷமும் வெடிக்கும். இப்போ ரஷ்யா உள்ளே வந்துருச்சுன்னா, இந்த சண்டைக்குள்ளே இப்போ ரஷ்யா உள்ளே வந்துட்டாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் நடக்கிற சண்டை யுத்தத்தில் ரஷ்யா உள்ளே வந்துருச்சு. எப்போ வேணாலும் 3வது உலகப் போர் வெடிக்கும். வெடிச்சதுன்னா இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது. என்ன இவ்வளோ அமைதியாகிறீங்க? இந்தியாவா? அது எங்கே இருக்குது? எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நமக்கும் ஆப்பு வச்சிட்டாங்க. எப்போ வேணாலும் கன்னி வெடி வைக்கப்பட்டாச்சு. அது எங்கே வேணாலும் வெடிக்கலாம். அல்லேலூயா. ஸோ இதை குறித்து அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள்னால என்ன பண்ண முடியாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகி நம்ம ஏன் தெரியுமா இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்கள் வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது நான் அறிவிச்சிட்டேன். அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றோ, நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன, நாங்க என்ன பாவம் செய்தோம் என்று கேட்பார்களாகில், நீ இந்த எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கும் பொழுது, எங்களுக்கு ஏங்க இந்த தீங்கெல்லாம் வரப்போகுது, ஏங்க இந்த அநியாயம் எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு நீங்க ஒருவேளை நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்கிறவங்களா இருப்பீங்க அப்படின்னா 11ஆம் வசனம் சொல்லுது, நீ அவர்களை நோக்கி உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விட்டார்களே. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், விக்கிரக ஆராதனை என்பது வேற போட்டோஸை வச்சு உருவத்தை வச்சு ஆராதிக்கிறது இல்லை. கர்த்தரை முதன்மைப்படுத்தாமல் எதெல்லாம் நீங்கள் முதன்மையாக நினச்சி, அது உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், கர்த்தரை விட எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அது எல்லாமே என்னதான், உங்கள் பணமாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் வாகனமாக இருக்கட்டும், நீங்கள் சம்பாதிச்ச ஏதோ ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை விட அது மேலதான் எனக்கு ஆசைன்னு எதை சொல்றீங்களோ அது எல்லாமே என்னதான், விக்கிரகம் என்று எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டுட்டு நீ எதெல்லாம் நேசித்தியோ அதெல்லாம் உனக்கு பாவமாக கருதப்படுகிறது. என்னை நீ விட்டாய், என்னை நீ விட்டுறாத அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. விட்டுட்டீங்க அதுனா தேவனுக்கு முன்னால் அது பாவமாய் கருதப்படுகிறது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம, தேவனுக்கு முதன்மையை கொடுக்காம எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும், எப்போ ஊழியமே செஞ்சாலும், ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் நம்ம எனக்கு அந்த ஆரம்ப நாள் ஊழியத்தில் இப்படி ஒரு மென்டாலிட்டியில் நான் வளர்ந்துருக்கேன். எப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கோம், ஊழியம் தான் செய்கிறோம். அப்புறம் ஸ்பெஷலாக அதுக்குன்னு போய் ஒரு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டவரோடையே வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? என்னோட நினப்பு அப்படி. இன்றைக்கி யாராவது அப்படி ஒரு நினப்பில் இருக்கீங்களா? கடவுள் என் கூடவே இருக்கிறார். ஒரு சிலர்லாம் சொல்ல, ஏம்மா ஜெபமணியா, அவரும் நானும் ஃப்ரெண்டுங்க, நானும் அவரும் எப்பவுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் ஜெபம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் கனவு கண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி மறந்துடுங்க, இன்றைக்கி மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் பாதத்தில் போய் அமராவிட்டா நீ பாவியாக தான் கருதப்படுவான். நீ எவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்ற. அதனால தான் ரொம்ப அழகாக ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே உமக்காக நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமக்காக அற்புதங்களை செய்தோம் அல்ல. ஊழியம் தான் செஞ்சாங்க. பிசாசுகளை துரத்துறது, அற்புதங்களை செய்யறது எல்லாம் ஊழியம்தான். ஆனால் ஆண்டவர் கடைசியில் அவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டாரு, பாவம் அவங்கள ஓடி ஓடி தானே எல்லாம் செஞ்சாங்க. கொஞ்சமாவது ஆண்டவரை ரிலாக்ஸ் பண்ணி சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கலையே, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, நான் உங்களை ஐயோ ஐயோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமைனா, நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வேலையே பொழப்பே காரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே, வேலைக்கு போகிறதோ, வேலையை செய்கிறதோ, சம்பாதிக்கிறதோ, சோறாக்குறதோ, வீட்டில் பிள்ளைங்களை கவனிக்கிறதோ, இதுதான் பெரிய தலையாய கடமையாக வாழ்க்கையில் நடத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்கள் கடமை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதற்கு மேலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
அருமையா சந்தோஷையா சொன்னாங்க, எதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர்களை படைச்சு வச்சிருக்காரு? அவருடைய நினைப்பாவே. எதுக்காக வாழ்றீங்க? கொரோனால எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, நம்மளுக்கு மட்டும் ஜீவனை குத்து வச்சுக்கிறாரு. எதுக்காக? எதுக்காக? நீங்களாம் பரிசுத்தவான்றதுக்காகவா? நான் ரொம்ப பரிசுத்தவான்றதுக்காகவா? நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்றதுக்காகவா? அவங்கெல்லாம் பாவிங்கன்றதுக்காகவா? இன்னும் உங்களை நேசிக்கிறார், இன்னும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என் பிள்ளை, என் மேலே நீங்கள் முழு அன்பை செலுத்துவீங்க, என் கூட அன்பாக இருப்பீங்க அப்படின்ற ஏக்கத்தில் தான் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதை உதாசீனம் பண்ணி போடுவீங்களானால் 12ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். இந்த இருதய கடினம்னா, நீ என்ன சொல்லு, நீ எப்படி வேணா சொல்லு, நான் செய்யறதான் செய்வேன். சர்ச்சில் ஃபோன் பேசாதீங்க அப்படின்னா ஃபோன் பேசுவேன், வெளியில் எடுத்துகிட்டு போவாதீங்கன்னா போவேன், பைபிள் கொண்டு வாங்கினா நான் கொண்டு வர மாட்டேன், ஊழியத்துக்கு வாங்கினா என்னால் முடியாது. அல்லேலூயா. ஏம்மா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. இந்த காலத்தில் போய் எப்படிங்க அப்படியெல்லாம் வாழ முடியும்? இப்படித்தான் இருக்கணும். வாழைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி எச்சரிப்புன்னு சத்தம் சொன்னால் எத்தனை பேர் காதுக்குள்ளே போகுது? உன் ட்ரெஸ்ஸில், உன்னோட செய்கையில், உன்னோட ஆக்டிவிட்டீஸில் கர்த்தருக்கு பயந்து வாழு அப்படி சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் அதை உண்மையாக பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாளே மனம் திரும்புகிற ஆட்கள்? சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள் இருதய கடினத்தை நிமித்தமா பெற்றவங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது எத்தனை பிள்ளைங்க அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை மாற்றிக்கொள்றீங்க. மாற்றிக்கிறீங்களா? அம்மா அப்பா உங்களுக்கு எச்சரிக்கும் போது, இது வேண்டாம் தம்பி, இப்படி செய்யாத, இது சரியில்லை, இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே உங்களை மாற்றிக்கிற ஒரு குணம் இருக்கா? எல்லாம் அப்படி என்ன பார்க்குறேன், உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன பார்க்குறது. இருக்காப்பா? இல்லைன்னா அது என்ன இருதயம்? என்ன இருதயம்? கடின இருதயம். உங்கள் இருதயத்தை கல்லாக்கி வச்சிருக்கீங்க. அந்த கடித இருதயத்தோட முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தெரியுமா? நீ எவ்வளோ நேரம் நீங்கள் வாசிச்சிங்களா? அதுதான் முடிவு. உன் முடிவு கர்த்தர் கையில் இருக்குது. ஆபத்துக்கு தப்புவிக்கப்படணும், நீங்களும் உங்கள் குடும்பமும் நோவாவோட பேழையில் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? இருதயத்தை கடினமாக்காம உடனே கர்த்தருடைய பாதத்தில் விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், அப்பா என் ஊழியம் செய்யப்பா, எப்பா என் ஊழியம் செய்ய, உத்தமமாக என் ஊழியத்தை செய். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? என் இஷ்டத்துக்கு தான் நான் ஊழியம் செய்வேன், நான் நினச்சது தான் நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தருக்கே நோட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சொல்றார், உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க. சத்தியம் உங்களிடத்துல வரும் பொழுது, நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல ஏதோ ஒன்று குத்துது, இருதயத்தை ஏதோ ஒன்று வேதனைப்படுத்துது, இந்த வார்த்தை என் மனசை கஷ்டப்படுத்துதுன்னா ஆவியானவங்களை மாற சொல்றாரு. அவ்வளவுதான். மாத்திக்கோங்க, உடனே மாத்திருங்க. ஆவியானவங்களோட பேசுறாரு, உடனே மாற ஒப்புக்கொடுங்க. பார்த்துக்கலாம், எப்படி அந்த வார்த்தை நீ என்ன பார்த்து பேசுவ அப்படின்னு சொன்னா அது என்ன இருதயம்? அது என்ன இருதயம்? அது நான் இல்லை, உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் வீட்டார் உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை சொல்லும்பொழுது அதை என்ன பண்ணுங்க? உடனே ஏற்றுக்கொள்கிற மனது வரட்டும். அந்த கடின இருதயம் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். நீங்கள் அழிந்து போவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. முற்றிலும் அர்ப்பணிங்க தேவச்சனமே. நீங்க அதே போல 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, கணவனுக்கு மனைவி என்ன பண்றாங்கன்னு தெரியாது, மனைவிக்கு கணவன் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிற. தனிமையா இருக்கும்போது நீ என்ன பண்ற? கூட்டத்தில் இருக்கும்போது நீ என்ன பண்ற? தனியா உட்கார்ந்து நீ என்ன பண்ற? ராத்திரி 2 மணிக்கு நீ என்ன பண்ற? எல்லாமே யாருக்கு தெரியும்? பாத்ரூம்குள்ள போய் என்ன பண்ற? போற இடத்துல எதுக்கு ஃபோனு? உண்மையாவே அப்படியெல்லாம் போனீங்கன்னா உங்க ஃபோன்ல வந்து அவ்வளோ கிருமிகள் சேர்ந்துருமா. அங்க அவ்வளோ இருக்கிற அத்தனை கிருமி எங்க வந்துடும்? உங்க ஃபோன்ல வந்துடும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம என்ன பண்றோம்? கையில் எடுக்கிறோம், வாயில துவச்சிக்கிறோம், மூக்கில் துவச்சிக்கிறோம், மற்ற கிருமி உள்ள போகுது. ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அப்ப எங்க என்ன பண்றோன்றதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்க. உன் எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பாக மறைந்திருப்பது இல்லை. அல்லேலூயா.
மனுஷனுக்கு மறைஞ்சு ரூமை சாத்திட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? கட்டளடியில போட்டு கதவை மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம், பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? யாருங்க பார்த்துட்டு இருக்கா? எங்கேயோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு நான் என்னவோ பண்றேன், அங்க யார் பார்த்துட்டு இருக்கா? அவருக்கு மறைவானது வாசிங்க, மறைந்திருக்கிறதில்லை அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவா. இப்ப உலகத்துக்கு கண்ணெல்லாம் மூடிடலாம், ஆனா யார் கண்ணை மூடவே முடியாது? யார் கண்ணை மூடவே முடியாது? கர்த்தர் கண்ணை மூட முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அதை தான் சொல்லிட்டு போனாரு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எச்சரிப்பை கொடுத்துட்டாரு, நீ ஜாக்கிரதையாரு, என் கண்ணுல இருந்து நீ என்ன பண்ண மாட்ட, தப்ப மாட்ட. சின்ன பிள்ளையானாலும் சரி, வாலிய பிள்ளையானாலும் சரி, வயோதிகர்களானாலும் சரி, நீ செய்கிற கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் உன்னை கவனிச்சுட்டே இருக்கிறேன். அந்த பாவத்திலிருந்து நீ காப்பாற்றப்படணும். நீயும் உன் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுங்க. தேவ சமூகத்தில் அக்கிரமங்களை மன்னிக்கும்படி தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஒவ்வொரு நாளும். எனக்கு பாவமே இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி. என்கிட்ட பாவமே இல்லைங்க, நான் பயங்கர பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் கூட கை வைத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நாமே பார்த்துக்கும் போது நான் என்ன மாதிரி பரிசுத்தவான் யாருமே இல்லை. ஆனால் வேதத்துக்கு முன்னால் நின்னாதான் நீங்களும் நானும் யாருன்னு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரை பார்த்தா அவங்கள விட நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க, பரிசுத்தத்தில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் ஜெபம் பண்ணுறேன், ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவரை பற்றியே பேசுகிறேன். ஆனால் வேதத்தை சொல்லும், புரட்டு வாயும் கல்ல நாவும் திருட்டு புத்தியும் உனக்குள்ளே இருக்கேன்னு ஆவியான பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியான பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுகிறாரா? பேசுகிறாரா? பைபிளை திறந்தாதாங்க பேசுவார், பைபிளை திறந்தாதாங்க பேசுவார். பைபிளையே திறக்காத ஆளுக்கு எப்படிங்க பேசுவார்? இப்படி பேசுறதையும் என்ன பண்றது, கேட்க மாட்டோம். அப்ப எப்படி தான் ஆவியானவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாரு? எப்படி தான் ஆவியானவங்களோட பேசுவாரு? எத்தனை பேர் வேதத்தை தினமும் வாசிக்கிறீங்க? ஆவியான கைகளை என்றாரு. அல்லேலூயா. அப்ப பைபிளே திறக்கிறது இல்லை. இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க மனம் திரும்பாம இருக்க போறீங்க? தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கே ரட்சணை நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்ச ரத்தத்தை உங்களுக்காக தான் சிந்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிலைமை அப்புறம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க தேவஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை கேட்டு மனம் திரும்பிடணும். பைபிளை திறங்க, தினமும் 2 வசனத்தையாவது வாசிங்க. அருமையான சகோதரிமான, என் புருஷனுக்கு இது பிடிக்கும், என் புருஷனுக்கு அது பிடிக்கும், அல்வா பிடிக்கும், போண்டா பிடிக்கும் அப்படின்னு சுட்டு சுட்டு குத்து சுகரையும் பிபியும் ஏற்றி வச்சிடுறீங்கல்ல, அதை விட ஒன்று ஏற்றுங்க. என்னத்தை ஏற்றுங்க? ஏசப்பாவுக்கு வசனம் பிடிக்கும், உட்காந்து படிப்பான், ஒரு வசனத்தையாவது வாசிப்பான். அவரே டயர்டாக வர்றாரு. இந்த அம்மாவே சொல்லிருவாங்க, அவரே டயர்டாக வர்றாரு. அது உருப்பட்ட மாதிரி தான் அந்த குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வசனம் சொல்லியிருக்கு, மறக்கவே மாட்டாரு. 18ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் ஆண்டவர் சொல்லிக்க. சோ இன்றைக்கு சபையே மனம் திரும்பி, ஆண்டவராக இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது நீங்க பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆகணுன்றதுக்காக தான். நீங்க எந்தவித அக்கிரமத்தில் சிக்கிக்கொண்டு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மறித்திருக்கிறார். அந்த ரத்தத்தை உண்மையா விசுவாசிங்க, அந்த ரத்தத்துக்கு உண்மையா இருங்க. உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பூமியிலிருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு உண்மையா நன்றி உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு செய்தவைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அனுதினம் வேத வசனத்தோடு கூட இடைப்பட கற்றுக்கொள்ளுங்க தேவஜனமே. வசனம் உங்களை காத்துக்கொள்ளும். வசனத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வேற வழியே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை தவிர வேற மாற்று பைபாஸ் ரூட் எதுவுமே இல்லை. சத்தியத்தை படிச்சுதான் ஆகணும், சத்தியத்தை அறிந்து கொண்டுதான் ஆகணும், சத்தியத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம். யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்த, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்க, இங்க பிலாத்து நியாயம் தீர்க்க வந்துட்டாரு.
ஏரோதும் பிலாத்தும் அந்த இடத்துல வந்து பேசிட்டு இங்க நியாயம் தீர்க்க வந்துட்டாங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது ஏன்னா இவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார், என்ன கேட்டாலும் அமைதியா இருக்கிறாரு. உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் பிலாத்து சொல்றாரு, உன்னை சிலுவையில் அறையத்துக்கு எனக்கு என்ன இருக்கு? தண்டனை கொடுக்க வேண்டிய ஆள் நான் தான். உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. உனக்கு தெரியாதா என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்க விடப்படாவிட்டா என்ன நீ டச் கூட பண்ண முடியாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? பிதாவானவர் உனக்கு அதிகாரம் கொடுத்து. யோவான் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடி. இதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்துல ஒரு தடவை அவரை பிடிக்குது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னா அவரை கொலை செய்யும்படி அவரை தேடி போய் பிடிக்க போனாங்க. 30ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வரல. அவர் ஒப்பு கொடுக்கல. அந்த நேரம் கொலை செய்ய அப்போ தேடினாங்க, ஆனா அவர் என்ன பண்ணல? அந்த டைம் அவர் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதனால ஒருத்தர் அவர் மேல என்ன பண்ண முடியல? கை போட முடியவில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தை உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம உங்களை ஒருத்தரை இந்த உலகத்தில் அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தைரியத்தை கொடுக்க இயேசு இன்னைக்கு சிலுவையில் மறிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் உண்டாயிருக்கு? எனக்கு பரலோக பெர்மிஷன் கொடுக்காம எனக்கு தீமையும் வராது, நன்மையும் வராது. அல்லேலூயா. நன்மையை யார் தான் கொடுக்கணும்? தீமை உண்டானாலும் அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான். அவர் பெர்மிஷன் கொடுக்காம, ஏன்னா யோபு போய் என்ன பண்றாரு? யோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசாசு போயிட்டு தேவ சமூகத்தில் நின்று பெர்மிஷன் கேட்கிறான். நீர் உம்முடைய பிள்ளையை பாதுகாத்து வச்சிருக்கீங்க, நீ கையை கொஞ்சம் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்றான். ஆண்டவர் சொன்னார், ஏன் தெரியுமா பெர்மிஷன் கொடுத்தாரு? உங்க மேல என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால். என் பிள்ளைங்க என்ன எந்த சூழ்நிலை என்ன பண்ண மாட்டாங்க? விட்டு விலக மாட்டாங்க. நான் என்ன நடந்தாலும் அவங்க என்ன விட்டு விலக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, நன்மையானாலும் தீமையானாலும் பரலோகம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம அதே போல ஆசீர்வாதங்களே அவர் கட்டவிழ்த்தாதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தந்தாதான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில நீங்க மேன்மைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா பரலோகம் உங்களுக்காக கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க வாசிங்க லூக்கா 21:12. கொஞ்சம் வேகமா போங்க. ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசுனால என்ன ஆயிட்டாங்களா? சிநேகிதரா மாட்டாங்களா? அவ்வளோ காலம் பகைவரா இருந்தவங்க இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற இடத்துல மட்டும் என்ன ஆயிட்டாங்க? பிசாசு எவ்வளவு பயங்கரமானவன் பாருங்க. நம்ம எதிராளிகள் சேர்ந்து கொள்ளுவாங்க நம்மளை அழிக்கணும் அப்படின்னா. எவ்வளவு பேர், அதான் தாவீது சொல்றாரு, 1000 பேர் உங்களுக்கு எதிரிட்டு நின்றாலும் அவன் சொன்னான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடிலாம் நான் என்ன பண்ண போவதில்லை, அசைக்கப்பட போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடிலாம் நான் அசைக்கப்படுவது இல்லை. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் 16-18 வசனத்தை வாசிங்க. 17 வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். கடைசி காலத்துல இது நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் என்ன உண்டாகும்? எல்லாரும் பகைப்பாங்க, காட்டி கொடுக்கப்படுவாங்க. உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்களை எங்க பிசாசு தள்ளணும்னு பார்ப்பான். அதை எல்லாரும் முன்னாடி என்ன உண்டாக்கிடுவான்? கேவலத்தை உண்டாக்கி பேரழிக்க பண்ணுவான். இது உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். நம்மளை பத்தி ஒரு புரட்டு வாய் வெளியில சுத்தி நம்மளை பத்தி அநியாயம் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லாம் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாராலும், ஏன்னா அவரே சொல்லிட்டார், எனக்கே இந்த பாடுனா உனக்கும் பாடு வரும். என்னையே சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா உங்களெல்லாம் அறையா முட்டுருவாங்களா? அரைவாங்க. அதை பார்த்து நீ என்ன பண்ணாத,
பயப்படாத, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. எனக்கு அழியாதா? டெய்லி தலை வரும்போது எத்தனை முடி கீழே விழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எண்ணி வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் உன்னை பகைச்சாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு எதிரிட்டு வந்தாலும் சரி, எத்தனை பேர் உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்காத வரையிலோ ஒருத்தர் உங்களை டச் பண்ணவே முடியாது. உன் தலை மயிர் கூட என்ன பண்ண முடியாதா? அதை செஞ்சு அதை தெரிஞ்சு பைபிள் இருந்தால் எல்லாம் உலகத்தை காப்பி வச்சு பேசினுக்கிறான். அவன் வேற விதமாக பேசுகிறான். பைபிள் அழகாக நமக்கு சொல்லியிருக்கு, உன் தலை முடி ஒன்றும் அழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகம் கொச்சையாக பேசுது, ஆனால் இது வேத வசனம். புரிஞ்சுக்கோங்க, வேத வசனம். ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் உண்மையாக தேடுற பிள்ளைங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் தலைமுடி கூட அழியிறத அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 19 வசனத்தை வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? ஏதாவது உபத்திரம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, சிலுவையை அவர் பொறுமையாய் சகித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பொறுமையா சகிச்சதுனால என்ன உண்டாயிடுச்சு? பரலோகத்தில் யெகோவா தேவனோடு கூட ராஜாதி ராஜாமாய் அவர் அரசாண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே நிலையில உங்களை நிற்கார வைக்க அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல உங்களை அசைக்கக்கூடிய ஒரே வல்லமை யாருடையதுதான்? ஆண்டவராக இயேசுவின் வல்லமை மாத்திரம்தான். இந்த பிசாசின் வல்லமைகள் ஒன்று உங்களை தொடவும் முடியாது, உங்களை ஆளவும் முடியாது, உங்களை அசைக்கவும் முடியாது. இதை நீங்கள் விசுவாசிக்கணும் தேவச்சனமே. 15 வசனத்தை வாசிங்க. எதிர்பேசவும் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உனக்கு எதிர் பேசவும் உனக்கு யாரும் எதிர்த்து நிற்கவும் முடியாதபடிக்கு நான் உனக்கு என்னத்தை தருவேன்? ஞானத்தை தருவேன் என்றார். பிசாசு செய்கிற தந்திரமான காரியங்களை புரிஞ்சு அவனை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுத்து எதிர்கொள்ள கிருபையை தருவார். அல்லேலூயா.